காங்கிரஸ் நாட்டு மக்களையே பிரச்சனையாக பார்க்கிறது. இந்த மட்டும் கூறிவிட்டு நான் சென்றால் இன்று இரவு அவர்களுக்கு தூக்கம் வராமல் போகலாம். எப்படி என்னை வையலாம் என்று திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பார்கள். ஆனால் நான் உதாரணத்தோடு பேச விரும்புகிறேன். எந்த வகையிலே நாட்டு மக்களை பற்றி நினைக்கிறார்கள் பாருங்கள். நீங்களே நாட்டின் குடிமக்களை பற்றி நேருஜி இந்திராஜியின் எண்ணம் எப்படி இருந்தது? நான் இந்த விஷயம் குறித்து பேச விரும்புகிறேன். இந்திரா அவர்கள் ஒருமுறை ஈரான் சென்றிருந்தார். அங்கே ஈரானிலே அவர் உரையாற்றி கொண்டிருந்தார். அந்த உரையின் போது அவர் நேரு அவர்களுடனான தன்னுடைய உரையாடலை குறிப்பிட்டிருக்கிறார். அவரே கூறியிருக்கிறார். அவர் இந்திரா அவர்கள் கூறியதை நான் மேற்கோள் காட்டுகிறேன். யாரோ ஒருவர் என்னுடைய தந்தையாரிடம் கேட்டபோது, அதாவது நேருஜியிடம் கேட்டிருக்கிறார்கள், அதாவது அவர் முன்பாக எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர் அளித்த பதில் என்ன தெரியுமா? 35 கோடி. நேருஜி என்ன பதில் கொடுத்தார்? அவர் முன்பாக இருந்த பிரச்சனை என்றால் 35 கோடி என்றார். அந்த காலத்திலே நமது தேசத்தின் மக்கள் தொகை 35 கோடி. அடுத்து இன்னும் கேளுங்கள். 35 கோடி நாட்டு மக்கள் நேரு அவர்களுக்கு பிரச்சனையாக தெரிந்தார்கள். அந்த மாதிரி ஒரு பிரதமர் சிந்திக்க முடியுமா ஐயா? மேலும் இந்த விஷயத்தை உதாரணமாக இந்திராஜி மேலும் கூறினார். இன்று நாட்டின் மக்கள் தொகை 57 கோடியாகும். ஆகையால் என்னுடைய பிரச்சனைகளின் அளவும் அத்தனை மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதாவது தந்தையாருக்கு 35 கோடி நாட்டு மக்கள் பிரச்சனையாக தெரிந்தார்கள், இவருக்கோ 57 கோடி பிரச்சனையாக இருக்கிறது. இப்படியும் யாராவது இருக்க முடியுமா? தன்னுடைய நாட்டு மக்களையே பிரச்சனையாக கருதுவார்களா? இதுதான் எங்கள் எண்ணங்களுக்கு இடையிலான வித்தியாசம். இதுதான் எங்கள் அணுகுமுறைக்கு இடையான வித்தியாசம். நெஹ்ருஜி ஆகட்டும், இந்திராஜி ஆகட்டும், அல்லது ஒட்டுமொத்த காங்கிரஸ் நினைப்பாகட்டும், இவர்களெல்லாம் பாரத நாட்டு மக்களை பிரச்சனையாகவே பார்க்கிறார்கள். மதிப்பிற்குரிய அவை முன்னவர் அவர்களே, என்னுடைய பல மேற்கோள்கள் இருக்கின்றன. நான் உலகத்தின் முன்பாகவும் நாட்டின் முன்பாகவும் கூறியிருக்கிறேன். நான் என்ன கூறியிருக்கிறேனோ அதுவே என்னுடைய உறுதிப்பாடு. எத்தனைதான் சவால்கள் முன்பாக இருக்கட்டுமே, 140 கோடி நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் நம்மோடு.